கடகராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசி. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட சோதனைகளை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தாங்க இந்த கடகராசி. 12 ராசியிலே பாருங்கள், இந்த அதிக அளவு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வசீகரக்கும் ஒரு சக்திக்கும் பெற்றிருக்கும் ஒரே ராசி இந்த ராசி தாங்க. நீங்கள் எந்த துறையில் இந்த கடகராசிக்காரர் பார்த்தீங்களா இருந்தாலுமே அங்கே அவங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவாங்க. அதே மாதிரி உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலுமே அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேலான இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் கூட வலுவிழக்க செய்வீங்க. உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்களா சந்திரன். ஒருவரோட மனதை தீர்மானிப்பவருமே பார்த்தீங்களா சந்திர பகவான் தாங்க. நீங்கள் வெகு விரைவில் மற்றவங்களோட மனதில் இடம் பிடிப்பீங்க. அவ்வளோ ஒரு நல்ல குணம் படைத்தவங்க. உங்ககிட்ட ஏராளமான நல்ல பண்புகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே முடிக்காமல் இருக்க மாட்டீங்க. உங்களோட 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்களா கட்டகக்காரராக இருக்கிறதுனால அதிநவீன வீடு கட்டவே நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நீங்கள் உதவுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய கைகளால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு முடிந்த உதவிகளை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்வதனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக மாறும் யோகத்தையுமே பெற்றிருக்குங்க. அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது குழந்தைகள் பெயரில் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனியை வருவதனால திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சுவாரஸ்யமாக திருப்பங்களோட இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனிய அதிபதி அப்படிங்கிறதுனால தீர்க்க ஆயுள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச செவ்வாய் வருகிறதுங்க. உங்களோட பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது. பெரிய பதவியிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் சாதிப்பீங்க நிறையவே. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறையில் எல்லாமே ஈடுபட ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு இடத்துல தான் இருப்பீங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் பார்த்தீங்களா மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வரதுனால உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்தீங்களா பயன் பெறுவாங்களே வந்து அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. அப்படி தான் இருக்கும். சந்திரனோட ஆதிக்கத்தில் இந்த கடகராசியானது வருதுனால பொதுவாகவே சந்திரனோட ஆளுமையில் உள்ளவங்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்களா திருமையாச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தலம் பார்த்தீங்களா மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் அப்படிங்கிற ஊரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த அம்மன் ஆலயமானது அமைச்சிருக்குங்க. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது தாங்க லலிதா சகஸ்கர நாமம். இந்த தளத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்கர நாமம் அப்படின்னு கூட வழங்கப்படுதுங்க. மேலுமே இந்த ஆலயத்திலுக்கு நீங்கள் சென்று வந்தாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். புதிய முயற்சியால் வெற்றி வாகை சூடக்கூடிய நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த கடகராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறைக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி கடக லக்கணம் அப்படிங்கிறது 4ஆம் வீடுங்க. 4ஆம் வீடு அப்படிங்கிறது பாவம், தொழில், திறமை, வீடு, வாகனம், புதையல், எல்லாவித சுக யோகங்கள், கால்நடை, குடும்ப ஒற்றுமை மற்றும் இது எல்லாமே பல்வேறு காரகங்களை கொண்டது தாங்க இந்த கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9 பாதங்கள் இருக்குங்க. இது நீர் தத்துவம் கொண்ட ஒரு சரராசி. வயது முதிர்வு காலத்தில் இவங்க தங்களோட பாசத்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே கட்டி தன்னுடைய சிறகுக்குள்ளே வைத்திருக்கும் ஒரு பாசமிக்கமான அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இவங்களோட சுகம் அப்படிங்கிறது தாயோட கருவறை மற்றும் அன்னையின் மடி அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த கடகராசி பார்த்தீங்களா வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திப்பாங்க. அது எல்லாமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பாசம் காட்டுறதை மட்டும் குறைச்சிக்க மாட்டாங்க. அவ்வளோ குழந்தைகளாக இருப்பாங்க. கடக லக்கணத்தை முக்கியமான ஹீரோக்கள் லக்னாதிபதி சந்திரன், யோகர், செவ்வாய், குரு ஆவாருங்க. இவருக்கு வில்லன் அப்படிங்கிற புதன், சனி, ராகு, கேது மாரகத்திற்கு ஒப்பான
கண்டத்தை தருபவர் சனி சூரியன். கடகத்திற்கு சுக்கிரன் பார்த்தீங்களா 4-11க்கு உரியவர். முழு பாதகாதிபதி மற்றும் அரை சுபர். சுக்கிரன் சுகத்தையும் லாபத்தையும் தரக்கூடியவருங்க. இருந்தால் கூட சுக்கிரன் தன்னோட தசா புத்தி காலத்தில் ஜாதகருக்கு பாதகத்தை செய்ய காத்திருப்பார். கடகராசியோட அதிபதி ஒளிமிக்க சந்திரன், அதாவது 11ஆம் வீடான சுக்கிரன் வீட்டில் உச்சம் மற்றும் 6ஆம் வீடான செவ்வாய் வீட்டில் நீச்சம். இதில் வளர்பிறை சந்திரன் அதிக சுபத்துவம் மிக்கவருங்க. சந்திரன் அப்படிங்கிறவர் மனதை தொடும் ஒரு பாசக்கார வித்தைக்காரங்க. ஒரு மாதத்திற்குள்ள சந்திரன் மட்டும்தாங்க அதிவேகமாக 27 நட்சத்திரங்கள் கூடிய 12 ராசி கட்டத்தின் மேலே பயணிப்பார். சூரியனை பார்த்தீங்களா சிவன் அப்படின்னும் சந்திரனை பார்வதி அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அதனால தான் காலபுருஷ தத்துவத்தின்படி சந்திரனுக்கு அருகில் சூரியன் அமர்ந்திருப்பார். இவங்க ஒவ்வொருவருக்குமே ஒரே வீடு. சூரியன் மேஷத்தில் உச்சமாகிறாருங்க. சந்திரன் அவர் அருகிலேயே ரிஷபத்தில் உச்சமாகிறாரு. சந்திரன் அப்படிங்கிற ஒரு பெண்கார உறவு அப்படின்னா தாய், மாமியார் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவிங்க. கடகத்தோட சின்ன நண்டோட தன்மை அது தன்னோட எல்லை குட்டிகளையும் அரவணைப்பது போல இந்த கடகராசிக்காரர் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுடைய குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அன்பால் அணைவணிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. 4ஆம் பாவமான் பாசமிக்க தாயோட ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நண்டானுக்க இடம் கொடல் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த லக்கணக்காரர்கள் மெல்ல தன்னை நுழைத்து கொண்டு முழுவதுமாக ஆக்கிரமிக்கும் கெட்டிக்காரர்கள். நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்குமே கடகத்திர ராசிக்கு பொருந்துங்க. இந்த ராசிக்காரர் வளர வளர இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதாவது தங்களோட திறமைக்கு ஏற்ப வெவ்வேறு வேலையில் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நண்டுகள் தங்களுடைய மேலோடுகளை அகற்றி புதுப்பித்து கொள்ளுமா. இவங்களுமே தன்னோட திறமைகளை கற்று பல்வேறு வழியில் இவங்க தங்களுடைய அறிவை புதுப்பித்து கொண்டே இருப்பாங்களாம். அதாவது ஒரு தொழில் செய்ய மாட்டாங்களாம், பல தொழிலை செஞ்சு கொண்டே இருப்பாங்களாம், வளர்ந்து கொண்டே போவாங்களாம். இந்த கடகராசிக்காரர் லக்கணக்காரர் பொறுத்த வரைக்குமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. வசீகர கவரும் ஒரு தன்மை, பிரகாசமான அழகு, அலைப்பாயும் மனம், பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. அதே மாதிரி தங்களுடைய வேலையில் மெருமேற்றி கொண்டே இருப்பாங்களாம். ஆளுமை மிக்க பதவி எல்லாத்தையுமே வழி நடத்தும் ஒரு திறன் கொண்டவங்க. பேச்சிலேயே ஒரு ஆளை எடை போடக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி மூளை கட்டிடுவதற்கு முன்னாடி துரிதமாக தன்னோட வேலையில் ஈடுபடுவாங்க. தனித்துவம் மிக்கவாக காட்டிக்கொள்பவங்க, தெய்வ அனுகிரகம் கொண்டவங்க. மேலுமே படபடப்பாக இருப்பவங்க. எல்லா ஜீவராசிகட்டுமே அன்பு காட்டுவாங்க. தலைமை, பொறுப்பு, அதே மாதிரி பெரிய மனிதர்களோடு நட்பு வைத்துக் கொள்வாங்க. மாணவர்களுக்கு அவ்வப்பொழுது படிப்பில் தடுமாற்றம் இந்த கடகராசிக்காரருக்கு இருக்கும். கடகராசிக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அரிசி மண்டி, பண்ணை, விவசாயம், கண் தொடர்பான வேலை, நீர் தத்துவம் கொண்ட ஒரு துறை, கெமிக்கல் மற்றும் மளிகை பொருள் வியாபாரம், இதே மாதிரி சிறுநீரகம், இதய மருத்துவத்தில் சிறந்தவராக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர். ஒருவரோட மனதை ஆட்டி படைப்பவன் பற்றிங்களா அனைத்து செயலுக்கும் உரியவர் தான் சந்திரன். இவர் முக்கிய பாவமான கடக லக்கணத்தோட ஆட்சியாளருங்க. இவளுக்கு மனோகாரகனான சந்திரனுடன் பாவ கிரகங்கள் பார்த்திங்களா சேரும்போது மனதையும் உடலையும் பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இவங்க மூளை அதிவேகமாக செயல்படுமா. அதே போல தான் மனமும் ஒரே நிலையில் இல்லாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா மன அழுத்தம் நிச்சயமாக ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க பார்த்திங்களா மன வியாதியினால் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் குழப்பத்தை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அதை ரொம்ப மனதுக்குள்ளே போட்டு குழப்பாதீங்க. கடகராசியில் செவ்வாய் நீச்சமாகவும் குரு உச்சமாகவும் இருப்பாருங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பெரியவங்க மற்றும் குருமார்களோட ஆசீர்வாதம் அவ்வப்போது நிச்சயமாக கிடைக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சந்திரனோடு பாவிகள் சேர்க்கை கொஞ்சம் கஷ்டமான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்தந்த பாவத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்குமே அளவு விகிதாசாரம் மாறுபடுங்க. குருவோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புமே குறையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் என பல்வேறு மன அழுத்தம் சார்ந்த பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. முக்கியமான அரசு சேர்க்கை சந்திரன் ராகு கேது ஆகுங்க. கடகராசிக்கருக்கு அசுப தசா புத்திகள் நடைபெறும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நீர்க்கோர்வை உள்ள பகுதி, சிறுநீரகம், மார்பு, கணையம், இரத்த அணுக்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது தவிர லக்னாதிபதி சந்திரன் அசுபத்தன்மை பெற்றதுனால மனநோய், வாதம்,
ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சந்திரனோட ஒளிக்கதிர் கடகத்திற்கு அதிகம் இருக்குங்க. அதனால தான் இவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய ஒளி பிரகாசமாக இருக்கும். இவங்களோட வாழ்க்கை எங்கு பிரகாசம் தெரிகிறதோ அந்த வழியில் சென்று விடுவாங்க. தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவரோட சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்க. மேலுமே கடக லக்கணக்காரர்களுக்கு புதன் சுபத்துவம் குறைவு. அதனால் இவங்க படிப்பு சுமாராகவும் தைரியம் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். செவ்வாய் 5க்கும் 10க்கும் உரியவர். இவருடைய பூர்வ புண்ணியமே இவரோட கர்மாவாக வெளிப்படுத்தும். இந்த இடத்துல செவ்வாய் ஒரு கேந்திராதிபதி மற்றும் திரியோணாதிபதியாக இருந்து யோகத்தை தருவாருங்க. மேலுமே இந்த கடகராசிக்கு செவ்வாய் நீச்சம் பெற்று அவரோட ராஜயோகத்தை அவரவங்க ஜாதகத்திற்கு ஏற்ப கூட்டியோ அல்லது குறைத்தோ சூட்சகமாக செயல்படுத்துவார். என்ன கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு போல் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே சந்திர பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் போது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடையுமே செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்க, பிப்ரவரி 17/2/2026 அன்று வரக்கூடிய அமாவாசை திதியானது மாசி அமாவாசை. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையாக இருக்குங்க. அந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுமே செய்யுங்க. அன்றைய நாளில் காகத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் உணவு வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.